எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிற ஆதி வாங்க, ஆதி சீக்கிரம் போலாம். ஆதி அவளுக்கு ஒண்ணும் ஆகாது தானே? அவளுக்கு ஒன்னும் ஆகாது, வா நம்ம போலாம். நான் போய் வண்டி எடுக்கிறேன், நீ வா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு. சரி ஆதி. என்ன பண்றது, 2 பேரும் உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க. அவளுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, அவ நல்லா எந்திரிச்சு வந்துருவா. வளகாப்பு இன்னைக்குதான் பண்ணும், என்ன இப்படி ஆயிடுச்சு? உனக்கு வேற அழுகையை நிப்பாட்ட மாட்டேங்கிறானுங்க. கௌசி உனக்கு ஒன்னும் ஆக கூடாது கௌசி. டேய் அழுகாதீங்கடா, அவளுக்கு ஒன்னும் ஆகாது. அம்மா அவ நல்லா இருந்துமா, அவளுக்கு ஒன்னும் ஆக கூடாதுமா. நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு ஒன்னும் ஆகாது, எந்திரிச்சு வருவா பாரு. ஏமா அவளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏமா அவளுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது? ஒன்னும் இல்ல, எதுவும் ஆகாது, விடு. டாக்டர்ஸ்மே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னதாம்மா ஆச்சு அவளுக்கு? செக் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லுவாங்க. ஐசியூல தானே இருக்கா, எதுவும் ஆகாது, விடு. வந்து 1 hour ஆச்சுமா. டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி இப்படியே போறாங்களே தவிர எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. நீ தாரா அழுகாது, அவளுக்கு ஒன்னும் ஆகாது, உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் ஆகாதுடா. இப்படி எல்லாரும் அழுந்துட்டு இருந்தா யார் தைரியம் சொல்றது? அழுகாதீங்கடா. சரி நீங்க இங்க பாத்துக்கோங்க, நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வரோம். அம்மா போகாதீங்கம்மா, இங்க இருங்கம்மா. டேய் இங்க இருக்க கீழ இருக்க கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தாரு. அவளுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு வேண்டிட்டு வாங்கம்மா. டேய் அவளுக்கு ஒன்னும் ஆகாது, விடு. அம்மா கௌசிக்கு என்னமாச்சு? டேய் நீங்க எப்பறீங்க? அம்மா எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வீட்டுக்கு போனோம். வீட்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க. என்னமாச்சு அவளுக்கு? டேய் அவ கீழ விழுந்துட்டாடா வலிக்கு. என்னம்மா சொல்றீங்க? இப்ப அவ எங்கம்மா இருக்கா? நான் அவளை பார்க்கணுமா? இல்லடா இன்னும் யாரையும் பார்க்க விடல, அவ ஐசியூல இருக்கா. டாக்டர்ஸ் ஏதாவது சொன்னாங்களாமா? இல்லடா, அவங்க இங்கிட்டும் போறாங்களே தவிர எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கடா. அம்மா யாரு கூட இருக்கா? அவங்க கூட யாருமே இல்லையா? இல்லடா, கதிரோ தாராவும் மேல உட்காந்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள போய் பாக்குறேம்மா. சரிடா, நான் ஹாஸ்பிட்டல் வெளியில இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வாங்க. எத்தனாவது ஃப்ளோர்மா? 2nd ஃப்ளோர்ல இருக்காங்க பாருடா. ஓகேம்மா. என்னடா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? டேய் கௌசிக்கு எதுவும் ஆக கூடாதுடா, அவ கீழே விழுந்துட்டாடா. ஓகே அவளுக்கு எதுவும் ஆகாது, தயவு செஞ்சு அழுகாது. இப்படி அழுந்துட்டு இருந்தா யாரா அடுத்தவங்களை பாக்குறது? டேய் இல்ல என்னால முடியலடா. நானும் எவ்வளவோ அழுகையை கண்ட்ரோல் பண்றேன், என்னால முடியலடா. தாரா நீயும் உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்க. அவளுக்கு ஒண்ணும் ஆக கூடாது, பாருங்க நான் எப்படி படுத்துட்டு இருக்கான்னு. டாக்டர்ஸ் யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க ஒரு டாக்டர்னு சொல்லியுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணா. இருங்க ஒரு 10 நிமிஷம் பாப்போம், செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. கிட்டத்தட்ட 1 hour ஆச்சுனா எந்த பதில் எதுவுமே வரலனா. ஓகே இது ஹாஸ்பிடல் கத்தாதடி. இல்ல நாங்க டாக்டர்ஸ் தான, எங்ககிட்டயாவது ஏதாவது சொல்லலாம்ல. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு போறாங்க, அவங்க பாட்டுக்கு வராங்க. சரி இது ஒரு 10 நிமிஷம் பாப்போம், அதுக்கப்புறம் நம்மளே போய் கேட்போம். நாங்க கிட்டத்தட்ட 1 hour கேட்டுட்டு இருக்கோம், எந்த பதில் எதுவுமே வர மாட்டேங்குதுனா. இது என்ன ஹாஸ்பிடல்னு நினைச்சாங்க? என்ன நினைச்சாங்க? இப்படி எல்லாம் உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்காங்க. அதுதான் தெரியல பாரு, எப்படி கத்திட்டு இருக்காங்க பாரு. அதுவும் ஐசியூ முன்னாடி உட்கார்ந்து. ஹலோ சார், என்ன சார் நடக்குதுங்க? இது ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இத்தனை பேர்ல ஹாஸ்பிடல்ல இருக்க கூடாது சார், கிளம்புங்க சார். எங்களுக்கும் ஹாஸ்பிடலோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும் மேம். தெரிஞ்சுட்டே இப்படி உட்கார்ந்து கத்துறாங்க சார், கிளம்புங்க சார். ஹலோ மேம், என்ன மேம் நீங்க பாட்டுக்கு வரீங்க, நீங்க பாட்டுக்கு போறீங்க, என்ன இன்ஃபர்மேஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. முதல்ல உங்க ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க மேம், அதுக்கப்புறம் எங்க கிட்ட வந்து பேசுவீங்களா? நாங்களும் 1 hour பார்த்துட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு வரீங்க, நீங்க பாட்டுக்கு போறீங்க. அவ எப்படி இருக்கா? ஓகேவா? ஏதாவது சொல்றீங்களா மேம்? ஏதாவது ப்ராப்ளமா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் ஹாஸ்பிடலை பத்தி நல்லாவே தெரியும் மேம். அங்க ஒரு பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்கா, அத கூட பார்க்காம நீங்க பாட்டுக்கு வரீங்க, நீங்க பாட்டுக்கு போறீங்க. அவங்களுக்காக நாங்க இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம், எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க மேம். இதுல எங்க கிட்ட நீங்க கத்திட்டு இருக்கீங்களா மேம்? டாக்டர்ஸ் வருவாங்க, டாக்டர்ஸ் கிட்ட பேசிக்கோங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன் 1 hour நீங்க அத தான் சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க டாக்டர் எங்க டாக்டர் கூப்பிடுங்க. ஒருத்தவங்க இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க, அத கூட பார்க்காம நீங்க பாட்டுக்கு வரீங்க, நீங்க பாட்டுக்கு போறீங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்றீங்களா? தாரா ப்ளீஸ் அமைதியா இரு. அட இல்லடா, இவங்க பாட்டுக்கு வரீங்க, இவங்க பாட்டுக்கு போறாங்க, எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல நான் இன்ன வரைக்கும். மேம் இருங்க, கத்தாதீங்க மேம். மேம் அவங்க கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க, அதனால தான் உங்ககிட்ட சொல்லல. மேம் என்ன மேம் 1 hour நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், சீரியஸா இருக்காங்கன்னா எங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணலையா மேம்? இவ்ளோ அசல்ட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. 2 உயிர் போராடிட்டு இருக்கல மேம். அவங்களுக்காக உட்கார்ந்து நாங்க அழுந்துட்டு இருக்கோம் மேம். ஏதாவது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறீங்களா? மேம் என்ன மேம் சொல்றீங்க? என்னாச்சு? சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். மேம் வருவாங்க, மேம் கிட்ட கேட்டுக்கோங்க. சீ, இவங்க இங்க உட்கார்ந்துட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்கக்கா. நம்ம உயிரை எடுக்கிறதுக்குனே வராங்க. என்னக்கா பண்றது? இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன சீரியஸா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ணா ப்ளீஸ் எந்திரிங்கண்ணா, நீங்க அழுந்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதுண்ணா. நீங்க போய் டாக்டர்ஸ் கிட்ட கேளுங்கண்ணா என்னன்ட்டு. ஒரு பதில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க உட்கார்ந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவளை பார்க்கவும் விடல. என்னன்னா இது? ஆமா கதிர், இன்னும் 1 hour ஆச்சு, எந்த பதிலும் வரல கதிர். கவியா நீ போன் அடிச்சு சொல்லிடு யாரையும் ஹாஸ்பிடல் வர வேணாம்னு சொல்லிட்டு. வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளதான் திட்டுவாங்க. ஓகே அது நான் சொல்லிடுறேன். கதிர் எந்திரி, நம்ம போய் ஹாஸ்பிடல்ல கேட்டு வருவோம். நீங்க வீட்டுக்கு போங்க. அது என்ன ப்ளீஸ் அண்ணா, நாங்க இங்கே இருக்கோம். நீ சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வீட்டுல இருக்கு. இல்ல அது நாங்க இங்கே இருக்கோம் ப்ளீஸ். இப்படியே நீங்க உட்கார்ந்து அழுந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து திட்டுவாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்க கால் பண்ணி சொல்றோம், போங்க. அது ப்ளீஸ், அது நாங்க இங்கே இருக்கோம். அது ப்ளீஸ், நான் அவளை பார்க்காம போக மாட்டேன். அது ப்ளீஸ். இப்படியே சொன்னா இப்படி நீங்களே வீட்டுக்கு போலாம்ல. சரி இல்லாட்டினா அம்மாவை வீட்டுல இருக்க வைங்க, நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்க. போய் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டோம். ஆனா நீங்க போங்க, நான் அப்போ சொல்லிக்கிறேன்.
பேசாம நம்ம வெளியில போகாம அவ கூட இருந்திருக்கலாம்லடி. முடியலடி, அவளுக்கு என்ன ஆகும்னும் போது பயமா இருக்குடி. அவளுக்குன்னு மட்டும் ஏண்டி எல்லா பிரச்சனையும் வருது? டாக்டர்ஸ் எதுவுமே சொல்லல. பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு, பாப்பா தலை திரும்பிடுச்சா, ஏதாவது சொல்லல. எதுவுமே ஏண்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன் வேற ஹாஸ்பிட்டலாவது கூட்டிட்டு போங்கனான்ட்டு. டக்குன்னு அப்படி விட மாட்டாங்கடி. ஏண்டி எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் பாட்டுக்கு வராங்க, டாக்டர்ஸ் பாட்டுக்கு போறாங்கன்னா நான் எந்த பதிலும் காணோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் ஆகாது. நம்ம பாப்பா நம்ம கையில இருக்கும் பாரு. எவ்வளவு அழகா கியூட்டா சிரிக்க போதுன்னு மட்டும் பாரு. அது நடக்கணும்டி, நடந்தே ஆகணும். அப்படியே நம்ம கௌசிக்கு ஒன்னும் ஆக கூடாது. அவளுக்கு ஒன்னும் ஆகாது, அவ நல்லாதான் இருப்பா. ஆமா, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் ஆகாதுடி. ஆனா நம்ம வெளியில போனது தப்பு எல்லாம் நான் சொல்லணும். நான் தான் வெளியில கூட்டிட்டு போனேன். தீரா இப்படி பேசாத, நீ பேசுறது ரொம்ப தப்பாதீரா. ஒருத்தவங்க கீழே விழுகணும்னு இருந்தா எப்படி வேணாலும் விழுகுவாங்க. எல்லாரும் வீட்டுல தான் இருந்தாங்க. அம்மா அப்பா கதிர் எல்லாம் வீட்டுல இருந்தாங்க. அப்பயும் வலிக்கு தானே விழுந்தா. இந்த மாதிரி பேசாத, அவளுக்கு கஷ்டமாகும்டி. இப்ப நம்ம அவளுக்கு துணையா நிக்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. மனமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகின் கூட பாவை நல்லன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வாழுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்புக்கில்லை. டாக்டர் 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 எங்க இருக்கீங்க? வெளியில வாங்க டாக்டர். சார் ப்ளீஸ் கத்தாதீங்க. பேஷண்ட்க்கு டிஸ்டர்ப் ஆகும் சார். சார் உங்களை மேல தானே சார் இருக்க சொன்னாங்க. நாங்க வந்ததுல இருந்து டாக்டரை பார்க்கவே இல்லை. நாங்க இப்பவே டாக்டரை பார்க்கணும். வந்ததுல இருந்து நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நீங்க மட்டும் தான் உள்ள போறீங்க. டாக்டர் எங்க? முதல்ல டாக்டரை கூப்பிடுங்க. டாக்டர் வெளியில போயிருக்காங்க. இப்பதான் சார் வருவாங்க. ஏங்க, என்ன ஹாஸ்பிட்டலுங்க? 1 ஹாரா வேற டாக்டர்ஸ் கூடயுமா இல்ல? வைஃபுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்களா பொறுப்பு? சார் டாக்டர் இப்ப வந்துருவாங்க, அமைதியா இருங்க. இங்க நீங்க கால் பண்ணி 1 மணி நேரமா இன்னும் டாக்டர் வர. இங்க என்னங்க பேசுறீங்க? அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன டாக்டர் வரலன்னு அசால்ட்டா சொல்றீங்க? எங்க பெயின் கில்லர் போட்டுருக்கோங்க. இங்க நீங்க என்ன லூஸ்? அங்க பெயின் கில்லர் போட்டா மட்டும் சரியாயிருமா? சார் டாக்டர் சொல்லி தான் போட்டுருக்கோம், அமைதியா இருங்க சார். என் வைஃபுக்கு குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஹாரா டாக்டர் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா. அங்க ஒருத்தவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என்ன? நிஷா என்னாச்சுங்க? ஏன் கத்திட்டு இருக்காங்க? மேம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க மேம். நான் தான் வெளியில போயிருக்கேன்னு சொன்னல. எதுக்கு இவங்க வந்து என்ன பார்க்கணும்ன்றாங்க? மேம் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக மேம். பேஷண்ட் அட்மிட் பண்ணா நாங்க என்ன பண்றது? சரி உள்ளார வர சொல்லுங்க. ஓகே மேம். ஹாய் சார், யார் அட்மிட் பண்ணிருக்கீங்க? என்னாச்சு? ஓ, என்னாச்சுன்னு பிரச்சனை என்னன்னு தெரியல மேம். ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சின்னு வந்திருக்காங்க. 1 ஹார் ஆயிடுச்சு, எதுவுமே பார்க்கல. நர்ஸ் மட்டும் தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேம் நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் வெயிட் பண்ணுங்க சார். பர்சனல் வேலையா வெளியில போயிட்டு இருக்கும்போது எப்படி சார்? இதுல பர்சனல் மட்டும் இழுக்காதீங்க மேம். நமக்கு ஒர்க்கும் தான் மேம் முக்கியம். ஒரு டாக்டர் நீங்க தானே வந்து பார்க்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்கணும். என்ன மேம் நினைச்சிட்டு இருக்கீங்க? என் வைஃபுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீங்க அவ்வளவுதான் மேம். இவ்வளவு ஈஸியா ஒரு மாசமா இருக்க பொண்ணை விட்டு வச்சிருக்கீங்க. ஒரு என்ன பிரச்சனை? பர்சனல் வேலை இருக்கலாம் மேம், ஆனா இப்படியெல்லாம் இருக்க கூடாது மேம். உங்க ஹாஸ்பிட்டலை நம்பிதான் மேம் ஒவ்வொரு பேஷண்ட் வருவாங்க. ஓகே சார், நான் போய் பார்க்கறேன். இப்ப போய் என் வைஃபை நான் பார்க்கணும் மேம். தயவு செஞ்சு விடுங்க மேம். சார் இருங்க சார், நான் போய் பார்க்கணும் சார். மேம் நானும் ஒரு டாக்டர் தான். என் வைஃபை நான் போய் பார்க்கணும் மேம். ப்ளீஸ் மேம் பெர்மிஷன் கொடுங்க மேம். சார் என்ன சார்? மேம் நீங்க தான் ஒழுங்கா பாத்துருக்கணும். 1 ஹாரா நீங்க வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க எங்களை. என் தங்கச்சி குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீங்க அவ்வளவுதான் மேம். ஹாஸ்பிட்டலே இல்லாத மாதிரி பண்ணிடுவோம் மேம். சார் வெயிட் பண்ணுங்க சார், பொறுமையா இருங்க. மேம் வேற எந்த டாக்டருமே இல்லையா? நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்களா? ஒண்ணு நீங்க ஒருத்தரா இருந்தா வேற டாக்டரை பாருங்கனாலும் சொல்லிருக்கணும். 1 மணி நேரமா சீரியஸ் மட்டும் சொல்றாங்களே தவிர எந்த பதிலும் சொல்லல மேம். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி மேம் தெரியுது உங்களுக்கு? உங்களை நம்பி தானே மேம் வராங்க. சார் ஓகே ப்ளீஸ் அழுகாதீங்க. மேம் அங்க படுத்திருக்கிறது என் வைஃப் மேம். டாக்டரா இருந்தாலும் அவ்வளவு வலிக்குது. ஓகே சார், நீங்க ஒருத்தர் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க, வேற யாரையும் விடாதீங்க. ஓகே மேம் ப்ளீஸ் மேம் என்ன ஏதுன்னு பாருங்க மேம். இல்லைன்னா சொல்லிருங்க மேம். வேற ஹாஸ்பிட்டலாவது நாங்க தூக்கிட்டு போய்க்க. வீட்ல இருந்து அவ்வளவு அழுந்திருக்காங்க மேம், வலிக்குது. நீங்க வந்து நீங்க பெயின் கில்லர் மட்டும் கொடுத்துருக்கீங்க மேம். ஓகே சார், சீக்கிரம் போய் பார்த்துட்டு வாங்க, நாங்க செக் பண்ணனும். ஓகே மேம். நிஷா நிஷா மேம் சொல்லுங்க மேம். என்னங்க ஒரு பேஷண்ட் கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா? இப்ப வந்து என்கிட்ட கத்திட்டு போறாங்க. எதுக்கு டாக்டர்னு சொன்னீங்க? டாக்டர் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது மேம். இல்ல மேம், அவங்களும் டாக்டர்னு சொன்னாங்க, அதனால தான் மேம். என்ன அவங்க டாக்டர்னு சொன்னா நீங்க பயந்துருவீங்களா? இப்ப அந்த பேஷண்ட் எப்படி தான் இருக்காங்க? அவங்க கொஞ்சம் சீரியஸா தான் மேம் இருக்காங்க. சரி வாங்க போலாம். என்ன வச்சு பாக்குறீங்களோ தெரியல. இந்த மேம் லேட்டா வந்துட்டு நம்மள திட்டுறாங்க. வாங்க, இவங்கள கூட ஒழுங்கா உங்களால பாத்துக்க முடியும். மேம் சாரி மேம். சாரி மட்டும் சொல்லுங்க. அவங்க வந்து எப்படி திட்டிட்டு போறாங்க? இருக்காங்கன்னு சொல்லுங்க, ஏன் இல்லன்னு சொல்றீங்க? நான் எவ்வளவு தூரம் சமாளிச்சேன் மேம், ஆனா தெரியல மேம். சரி வாங்க போய் பாப்போம். கௌசி உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன் உன் கூட எப்போதுமே இருப்பேன். உனக்கு ஒன்னும் ஆகாது. சீக்கிரம் நம்ம பாப்பா வெளியில வந்துரும். உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ நல்லா எந்திரிச்சு நடப்பு பாரு. அந்த கடவுள் உனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு? உனக்கு ஒன்னும் ஆகாது. நல்லபடியா நீ வெளியில வருவ பாரு. ரிட்டர்ன் வந்து கதிர் அப்படின்னு கூப்பிடுவேன் நீ. அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கௌசி. என்னை ஏமாத்திடாத. எந்திரிச்சு சீக்கிரம் வந்துரு. வாழா வாழ்வே அடி நீதானம்மா சாகாவரம் போல வந்தாயம்மா பாவம் தீராதா சாபம் வீழாதா மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா
நான் தினம் சாகுறேன்